இது ரபியுல் அவல் மாதம். இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற நம்பிக்கை அடிப்படையில் மீலாது விழா என்ற பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக நேசம் வைத்திருந்த சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடவில்லை. அப்போ நபிகள் நாயகத்தை மதித்து ஒரு காரியத்தை செய்வது என்று சொன்னால், நம்மை விட அவர்களை அதிகமாக மதித்த, நன்மைகள் செய்வதில் அதிகமான பேரார்வம் கொண்டிருந்த சஹாபாக்கள் இந்த மீலாது விழாவை கொண்டாடியது இல்லை. 4 ஹலீஃபாக்கள்னு சொல்கிறாங்களே, அவங்க இதை கொண்டாடவில்லை. 4 மதுஹபில் ஒரு மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அந்த 4 இமாம்களில் யாராவது மீலாது விழா கொண்டாட சொன்னார்களா? நீங்கள் மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள், உங்கள் மதுஹபுலையாவது மீலாது விழா நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் விழா கொண்டாடலாம்னு இருக்காண்டா? இல்லை. இன்னும் சொல்ல போனால், இந்த பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது அன்றைக்கு இருந்த கிறிஸ்துவ சமுதாய மக்கள் கொண்டாடி வந்தார்கள், இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள். அப்போ ஈசா நபியுடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடுவதை பார்த்த பிறகு கூட சஹாபாக்கள் நம்ம ஏன் நபிகள் நாயகத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்று நினைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈசா நபிக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களே, என்னை மதித்து நீங்கள் ஏன் பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்றும் கேட்கவில்லை. அவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்த்தது எல்லாம் என்னவென்று சொன்னால், எனக்காக நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், என் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால், எனக்கு என்னுடைய சேவையில் உங்களுக்கு நன்மை இருப்பதாக நீங்கள் கருதினால், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸலவாத்துன்றா என்ன? இறைவா, எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருள் புரிவாயாக என்று துவா செய்வது தான் ஸலவாத்துங்கிறது. ஸலவாத்துன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு அருள் செய்வானாக, அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம், ரசூலுல்லாஹ்வுக்கு இறைவா நீ அருள் செய்வாயாக, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தது போல எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அருள் புரிவாயாக. இதுதான் ஸலவாத். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நமக்கு அன்பு இருந்தால் அவங்களுக்காக நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அவங்கள கொண்டாடுவது, அவங்கள்ட்ட போய் கேட்பது நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறை இல்லை. அவர்கள் வெள்ளிக்கிழமையை ஸலவாத் செய்ய சொன்னார்கள். பொதுவாகவே அதிகமாக எனக்கு நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, எனக்காக ஒரு தடவை ஒருத்தர் ஸலவாத்து சொல்வாரேயானால் அவருக்கு 10 தடவை அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்களே தவிர, இந்த பிறந்த நாள் கொண்டாடுங்கள் என்று அவங்க சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு விளங்க வேண்டிய விஷயம். அதுபோக இந்த ஒரு நபியுடைய பிறந்த நாளை ஒரு வணக்கமாக இன்னொரு சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை பிற சமுதாயத்தவர்கள் செய்வதை காப்பி அடிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், ஒரு சமுதாயத்திற்கு ஒப்ப யார் நடக்கிறார்களோ அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் தான். அப்போ இந்த மீலாது விழா என்ற அடிப்படையில் தான் கிறிஸ்துவ அந்த சமய நம்பிக்கை இருக்கிறது. அப்போ மீலாது விழா என்கிற பெயரில் அந்த வணக்கத்தை நம்ம செய்யும் பொழுது, இது அப்படியே கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் எப்படி தங்கள் நபிமார்களுக்கு பிறந்தநாள் விழா என்று கொண்டாடுகிறார்களோ அதை காப்பி அடிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கண்டித்திருக்கிறார்கள். ஒரு தடவை அவங்க ஒரு பிரயாணம் பண்ணி போகிறாங்க, சஹாபாக்களோட போகும் பொழுது ராத்து அன்வாத்துன்னு ஒரு மரம் இருக்கிறது. அது இணை கற்பிக்கக்கூடியவர்களுடைய புனித மரம். அந்த மரத்தில் வேண்டுதல் செய்வார்கள், அந்த மரத்தில் சில கோரிக்கைகள் எழுதி தொங்க விடுவார்கள், அதன் மூலம் தங்களுடைய காரியங்கள் நிறைவேறும் என்று நம்புவார்கள். இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அன்றைய மக்கள்கிட்ட இருந்துச்சு. அப்போ அந்த மரத்தை கடந்து போகும்போது சஹாபாக்களில் சில பேர் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்களுக்கு மாத்திரம் புனித மரம் இருக்கிறத, எங்களுக்கு அந்த புனித மரத்தை ஏற்படுத்துங்க, தாத்து அன்வாத்துன்னு அந்த மரத்துக்கு பேர், எங்களுக்கும் ஒரு தாத்து அன்வாத்துங்கிற மரத்தை ஏற்படுத்துங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் முந்தைய சமுதாய மக்கள் எப்படி பயணித்தார்களோ அந்த பாதையில் நீங்கள் பயணிக்கிறீர்கள். அவனுக்கு மரம் இருந்தால் எனக்கு மரம் வேணும்னு நீங்கள் கேட்குறீர்கள். இது மூசா நபி இடத்துல அவருடைய சமுதாயத்தவர்கள் சொன்னார்கள், அந்த மாதிரி இருக்கிறது உங்களுடைய இந்த கோரிக்கை.
மூசா நபி இடத்துல என்ன சொன்னார்கள்? மூசா நபி அல்லாஹ் வந்து இந்த கடலில் மூழ்கடிக்காமல் காப்பாற்றுகிறான், ஃபிரௌனை அழிக்கிறான். அழித்து விட்டு வந்த உடனே அங்கே வெளியில் கடலுக்கு ஆற்றை கடந்து வந்த பிறகு அங்கே ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பல தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிற சமுதாயம். அதை பார்த்துவிட்டு அந்த மூசா நபியுடைய சமுதாயத்தவர்கள் மூசா நபியிடத்தில் கேட்டார்கள், மூசாவே இஜல்லனா இலாகன் கமாலகும் ஆலிஹா, அவர்களுக்கு பல கடவுள் இருப்பதை போல எங்களுக்கு நீ கடவுளை உண்டாக்கி கொடு என்று கேட்டார்கள். அப்போ இறைவனை வணங்குவதற்கு அவங்க எப்படி கடவுளை வைத்திருக்கிறார்களோ, ஒரு சிலையாக, ஒரு பொருளாக, ஒரு மரமாக, மட்டையாக வைத்திருக்கிறார்களோ அந்த மாதிரி எங்களுக்கும் ஆக்குங்க என்று கேட்டார்கள். இதுக்கும் நீங்கள் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் இந்த தாத் மரம் புனித மரம்னு கேட்குறீங்களே, வித்தியாசம் இல்லை. அவர்களை ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவன் ஒரு ஜானுக்கு வித்தியாசம் இல்லாமல் அதே மாதிரி நீங்கள் செய்வீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். இவ்வளவு எச்சரிக்கைக்கு பிறகு இந்த மீலாது விழா என்பது எப்படி இந்த சமுதாயத்தில் வந்துச்சு? பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த மார்க்கம் அறியாத மூடர்கள் தான் இதை உண்டாக்குகிறார்கள். அதை மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை மார்க்கமாக்கி விட்டார்கள். அப்போ இவங்க மதுஹபி இமாம்களை இதை சொல்லலை என்ற ஒரு பொது அறிவும் கூட இவர்களுக்கு இருக்கவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிறந்த நாள் கொண்டாடுவதை வந்து நீங்கள் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொண்டாடுவதாக இருந்தால் அது பிறந்த நாளாக இருக்க வேண்டும், அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். நான் ஒரு குறிப்பிட்ட தேதியில் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வந்து என்ன செய்யணும், பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, ரெக்கார்டு இருக்கா என்று கேட்போம். அல்லது அந்த பிறக்கும் பொழுது நேரடியாக பார்த்த சாட்சிகளுடைய அறிவிப்பு இருக்குதா என்று பார்ப்போம். அப்படி இருந்தால் அதை பிறந்த நாள் என்று சொன்னால் வயசை கணக்கிடுவதற்கு, வயசை எண்ணுவதற்கு அந்த தகவலை நம்ம போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பிறந்த நாள் என்று நபிகள் நாயகம் சரலாசத்துக்கு சொல்கிறோமே, அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக பிறந்தாங்க, ரொம்ப ஃபேமஸாக உலகம் அறிந்த ஒரு அப்படியே பிறக்கிறாங்க, எல்லாரும் கவனித்து பார்த்து ரெக்கார்டு பண்ணி வைப்பதற்கு. எத்தனையோ குழந்தைகள், அவங்க ஒரு குழந்தை. அப்போ இந்த மாதிரி பிறக்கிற ஒன்றை வந்து எழுதி வைத்து பதிவு செய்து இத்தனாம் தேதி இந்த பிறையில் இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்று எழுதி வைக்கிற பழக்கம் இருந்துச்சாண்டா கிடையாது. அது உம்மி சமுதாயம் சொல்லப்போனால், நபிகள் நாயகம் சரலாசத்துடைய சமுதாயம் உம்மி சமுதாயம், எழுத படிக்க தெரியாத சமுதாயமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆத்தன்டிக்கான ரெக்கார்டும் இல்லை. அவர்கள் பிறந்ததை பற்றி சொல்வதாக இருந்தால் ரெண்டு வகையில் தான் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஒரு வகை என்னவாக இருக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது அவர்களை விட வயது மூத்தவர்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க தான் அறிவிக்க முடியும். ரசூலுல்லாஹ் பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 10 வயசுலையோ 20 வயசுல உள்ள ஒருத்தர் பிறகு வந்து என்ன செய்யலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த தேதியில் தான் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்வதுன்னா ஆதாரம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி யாரும் அறிவிச்சிருக்காங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை யார் பார்த்தாங்களோ அவங்க தானே அறிவிக்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புக்கு வந்து ரெக்கார்டும் கிடையாது. ரெக்கார்டுனா யாருக்கு பண்ணுவாங்கன்னா, பேபஸான புகழ்பெற்ற ஆட்களாக இருந்தால் அவருடைய பிறந்த நாளுக்கு ரெக்கார்டு இல்லாட்டாலும் எல்லாரும் அறிந்தாவது வைத்திருப்பார்கள். ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அன்றைக்கு இறந்துட்டார்னு வைங்க, அந்த தலைவர் இறந்த தேதி வந்து எல்லாருக்கும் என்ன செய்யும், மனசில் பதிந்திருக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுது 40 வயசு வரைக்கும் அவங்க இறை தூதர்னு யாருக்கும் தெரியாது. நல்ல மனிதராக இருந்தார்கள் என்று சொல்லிக்கொள்ளலாமே தவிர இறை தூதராக இருந்தாங்கன்னு தெரியாது. இறை தூதர் ஆகும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்து, பொறுத்துங்கள் எனக்கு பயமாக இருக்கிறது என்றெல்லாம் என்னஞ்சாங்க, ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு வரக்காவிடத்தில் கூட்டி சென்று அவர் நீங்கள் இறை தூதர் ஆகியிருக்கேன்னு உறுதிப்படுத்தின பிறகு அவங்க வந்து இறை தூதருங்கிற விஷயத்தை அவங்களே உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததை வந்து எப்படி வந்து ரெக்கார்டு பண்ணியிருப்பாங்க? இல்லை, அதை யாரும் அறிவிக்கவும் இல்லை. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்க வந்து வஹி தொடர்பு இருக்கிற காரணத்தினால அவங்க நான் பிறந்தது எனக்கு சொல்ல முடியாது தான், ஆனாலும் இறை தூதருக்கு சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற காரணத்தினால அல்லாஹ்வுடைய வஹியில் எனக்கு பிறந்த செய்தி அறிவிக்கப்படுதுங்கிற ஒரு அர்த்தத்தை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதத்தில் இந்த பிறையில் நான் வந்து பிறந்தேன் அப்படின்னு சொன்னால் அது ஆதாரமாக எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள் இந்த 2 ஆதாரத்தில் ஏதாவது காட்ட முடியுமா? அதாவது நபிகள் நாயகம் 3 ஆதாரத்தை காட்டணும். நபிகள் நாயகம் காலத்தில் இந்த ஜனன மரண பதிவேடு இருந்தது, அந்த ரெக்கார்டில் இப்படி எழுதப்பட்டது அப்படின்னு ஏதாவது இருக்குதா? அந்த காலத்தில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நானெல்லாம் இந்த சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் கூட அந்த பதிவேடுலாம் வைக்கிறேன். பஞ்சாயத்து போர்டில் என்ன செய்யுது,
சமீப காலத்தில் தான் இந்த ஜனனத்தை மரணத்தையும் ஒரு ரெக்கார்டு பண்ணணும், பதிவு செய்யணும் என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு? எந்த ரெக்கார்டும் ஒன்றும் கிடையாது. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கும் பொழுது உசுரோட ஒருத்தர் இருந்திருக்கணும். பிறக்கும்போது அவர் என்ன செய்யணும்? கண்ணால் பார்த்து கேள்விப்பட்டு அறிந்தவராக இருக்க வேண்டும். அவர்களை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வயதாவது அதிகமாக இருக்கணும். அப்படி ஒருத்தராக இருந்தால் நபிகள் நாயகம் இந்த மாதிரி பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ சொல்கிறாரு, கேள்விப்பட்டு சொல்கிறாரு, அவர் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறாரு என்று சொல்லலாம். அப்படியான அறிவிப்பு ஏதாவது இருக்குதா? பின்னாடி வந்தவங்க அந்த அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்கு பல தேதியை சொல்கிறாங்க. 12 பிறந்தாங்க, 15 பிறந்தாங்க, 13 பிறந்தாங்கன்னு என்னத்தை சொன்னாலும் அதெல்லாம் இப்படி அவர் சொல்ல முடியும்? அவர் சொல்வது எப்படி? ஒரு சொல்லியே இருக்கட்டுமே, அவருக்கு எப்படி தெரியும் அது ரசூலுல்லாஹ் பிறந்தது? இப்படி தான் உங்களுடைய ஆதாரங்கள் இருக்குது. அதுபோக ரபியுல் அவல் 12 என்று அடித்து சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? அப்படியா இந்த அறிஞர்கள் சொல்லியிருக்காங்களா உறுதிப்படுத்தி? இல்லை, பல தேதிகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த 12 என்கிற ஒரு தேதி உறுதிப்படுத்தி என்ன செய்யலை, சொல்லப்படவே இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யானை எந்த ஆண்டு பிறந்தார்கள் என்பதற்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது. எதை வச்சு ஆதாரம் இருக்கிறது? ஆமுல் ஃபீல், யானை ஆண்டில் பிறந்தார்கள். யானை ஆண்டு என்றால் என்ன? ஆபிரகா மன்னன் வந்து காபத்துல்லாவை இடிப்பதற்காக யானை படையோடு கொண்டு வரும் பொழுது அது எந்த வருஷம் நடந்துச்சோ அந்த வருஷம் பிறந்தார்கள். அந்த வருஷத்தை நீங்கள் சொல்லலாம். அந்த வருஷப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரபியுல் அவல் ரசூலுல்லாஹ் மரணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 63 வருஷம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? அவங்க அந்த 63 ஆண்டுக்கு முன்னாடி பிறந்து நமக்கு தெரியும். அதுபோக 63 ஆண்டு வாழ்ந்தார்கள் ஹதீஸில் இருக்கிறது. அது ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது சாட்சியாக இருந்த இப்னு அப்பாஸ் உள்ளிட்ட பல சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? சிலர் 60 வயசுங்கிறாங்க, சிலர் 63 வயசுங்கிறாங்க. 63 வயசில் அவங்க இறந்தாங்கன்னா 63 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க பிறந்து 63 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்ல முடியுமே தவிர அந்த 63 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதம், அந்த மாதத்தில் என்ன தேதி, அதை சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அதுக்கு எந்த விதமான சான்றும் கிடையாது. ஆனால் ஒன்று, ரசூலுல்லாஹ் இறந்தாங்கல்ல 12, அதுக்கு ஆதாரம் இருக்குது. 12 தான் அவங்க இறந்தாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரணம் வந்து அது கொண்டாடப்பட வேண்டியது ஆகுமா? மரணத்தையும் நம்ம கொண்டாட தேவையில்லை. 3 நாளைக்கு மேலே அதுக்கு வந்து துக்கம் நிஷ்டித்தல் கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ரசூலுல்லாஹ் மரணித்த ஒரு தேதியை அது வந்து நீங்கள் உங்களுடைய கருத்து பிரகாரம் ஒரு கவலை தர்றீங்கன்னா ஹுசைன் கொல்லப்பட்டதற்காக நீ கர்பலான்னு சொல்லி ஆட்டம் போடக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தால் அந்த கோணத்தில் வைத்து பார்த்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறந்த ஒரு நாளை நீங்கள் பிறந்த நாள் என்று பொய்யாக அறிவித்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இறந்த நாளை கொண்டாடுறதுங்கிற என்ன வகையான ஒரு தன்மை இது? இது என்ன வகையான ஒரு அறிவு? அதனால் இந்த மீலாது விழா என்பது வந்து பிற்காலத்தில் இது உண்டாக்குனது. எதுக்கு உண்டாக்குனது என்று கேட்டால் அந்த மார்க்கத்தின் பெயரால் ஆடம்பரம், டாம்பிகம், திமுறை, பெருமையை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி பல பல காரியங்களை உண்டாக்கினார்கள். அந்த மாதிரி என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் பிறந்தநாள் விழா, ஜர்கை கட்டுறது, தோரணம் கட்டுறது, அலங்காரம் பண்ணுவது, இந்த மாதிரியான ஒரு காரியங்களை மற்றவங்க செய்கிறத பார்க்குறாங்க. நமக்கு ஏதாவது வேணுமே என்பதற்காக அதை உண்டாக்கினார்கள். பிறகு வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க என்று கேட்டால் அந்த மீலாது விழா என்பதை ஒரு தொழிலாக, அதாவது தொண்டை தொழில், பேச்சு தொழிலுக்காக வேண்டி பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த ரபியுல் அவல் மாதம் 12 வந்துச்சுன்னு சொன்னால் 12 நாட்களுக்கு என்ன செய்யும்? டெய்லி பயான் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு என்கிற பேரில் ஒரு 95% பொய்களையும் ஒரு 5% வரலாறையும் கலந்து என்ன செய்வாங்க? பேசுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்யுது? மீலாது விழா கொண்டாட பேச வர்றாருல அஜர்த்து, ஒரு இபாத்து செய்ய தானே வர்றாரு. இதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். நீங்கள் நாமளே இதை எங்களுடைய இதே தொண்டியில் வந்து மீலாது விழா நாங்கள்லாம் நடத்தியிருக்கோம் இளைஞர்களாக இருக்கும் பொழுது. அப்போ பெரிய அசரத்துக்கு நாங்கள் வந்து விழாவுக்கு தேதி கேட்கும் பொழுது டிஎம்ஓவில் பணம் அனுப்புங்க 1000 ரூபாங்கிற. டிஎம்ஓண்டா தந்தி மணி ஆர்டர். அந்த காலத்து தந்தி மணி ஆர்டர் இருந்துச்சு. சாதா மணி ஆர்டர் லேட்டாக கிடைக்கும். டிஎம்ஓண்டா உடனே போய் கிடைச்சிரும். 1000 ரூபா அனுப்பின பிறகு அவங்க பேசுறதுக்கு வந்தார். அப்போ வந்து அந்த காலத்தில் 1000 ரூபா, இந்த காலத்தில் வந்து ஒரு 10,000 15,000 மதிப்பு வரும். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தொகையை ஒரு ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவதற்காக வேண்டி வாங்குறாங்களே, அதுக்குத்தான் மீலாது விழா தூக்கி பிடிக்கிறாங்கன்னு. எதுக்காக வேண்டி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து இன்னொன்று கவனிக்கணும். நபிகள் நாயகமும் மற்ற தலைவர்களும் ஒன்றா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை எல்லா விஷயத்திலையும் எல்லா நாட்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நாட்களையும் பின்பற்ற வேண்டும், எல்லா விஷயங்களையும் பின்பற்ற வேண்டும். அப்போ என்ன ரபியுல் அவல் மட்டும் ஒரு நாள் மட்டும் கொண்டாடிட்டு போகிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம மீலாது தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ரிசாலத், நபியா ஆனாங்கல்ல,
அதை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். கொண்டாடுகிற விதமாக என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அவங்க நகை வெட்டின மாதிரி நகை வெட்டுறோம், அவங்க சுண்ணத்து பண்ண மாதிரி சுண்ணத்து பண்ணுறோம், அவங்க கல்யாணம் பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணுறோம், அவங்க வியாபாரம் பண்ண மாதிரி வியாபாரம் பண்ணுகிறோம், அவங்களுடைய தொழுகை வணக்கம் எல்லாத்தையும் அவங்க செய்கிற மாதிரி செய்கிறோம். அப்படியான ஒரு தலைவராக இருக்கும் பொழுது ஏதோ அரசியல்வாதிகளை எவனும் பின்பற்றுறது கிடையாது. அந்த வருஷத்தில் ஒரு நாள் தான் அவங்க நினச்சி பார்க்க முடியும். நம்ம தான் டெய்லி அவங்கள புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. டெய்லி பாங்க சொல்லும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அவங்க பேரை சொல்லாமல் நம்ம இருக்கிறது இல்லையே. அத்தஹியாத்துல் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து தினசரி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி கொண்டாட சொன்னார்களோ அப்படி பாங்கில் சொல்ல சொன்னார்கள், அது ஒரு கொண்டாட்டம் தான். கொண்டாடி கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம், அத்தஹியாத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது என்ன ஒரு நாள் மட்டும் சுருக்கி இபாதத்தெல்லாம் அப்புறப்படுத்திட்டு ஒரு நாள் மீலாதில் கொண்டாடி போப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு நீ செய்கிற கடமை முடிஞ்சிருச்சு என்கிற மாதிரி இப்படியான ஒரு சமூகத்தை நம்ம என்ன செய்கிறோம், உண்டாகி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு தப்பு. அந்த கொண்டாட்டங்கள் விஷயம் அது போக ரசூலுல்லாஹ்வை எல்லா நாள்லையும் பின்பற்றணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு மாற்றமாக இந்த ஒரு நாள் கொண்டாட்டம் என்ன செஞ்சுருக்குன்னா வணக்க வழிபாடுகளுடன் தூக்கி தூரம் எரிந்து விட்டது. இந்த ஒரு மாதம் பூரா ஒரு அறுவடை உலமாக்களுக்கு என்ன செய்து அறுவடை இருக்கிற காரணத்தினால அது ரசூலுல்லாஹ்வுடைய முகப்பத்தை சும்மா அறுவடை செய்ய முடியாது. ஏதாவது மார்க்க ரீதியாக ஒரு பில்டப் கொடுக்கணும். அதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் சிறப்பு எப்படி தெரியுமா, ஒரஃபானா லக்க திக்ரக், உங்களுடைய புகழை மேலோங்க செய்து விட்டோம். மேலோங்க செய்யறீ நீ கீழவங்க செய்கிறியா, கீழிறங்க செய்கிறியா? மேலோங்க செய்கிறதுனா எல்லா நாளும் கொண்டாடுறதா மேலோங்க செய்வது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவரெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு நாள் அண்ணாவுக்கு எம்ஜிஆர் கருணாநிதிக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு போகிறீங்களே தவிர எங்கே மேலோங்க செய்கிறீங்க? அல்ல மேலோங்க செய்கிறாங்கன்னா நீங்கள் கீழே இறக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ எல்லா நாளும் கொண்டாடுங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு இஸ்லாத்தில் வந்து ஒரு சிறப்புக்குரிய நாள் என்ன இருக்குது? நம்ம கொண்டாடுவதாக இருந்தால் இஸ்லாம்ங்கிற வகையில் ஒன்றை கொண்டாடுவதாக இருந்தால் அவங்க என்னைக்கு நபியானாங்களோ அதை கொண்டாடுங்க. அதுக்கு முந்தி அவங்க பிறந்தே இருக்கட்டுமே, தேதியே இருக்கட்டுமே. அதில் என்னென்ன அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல்ண்டா பிறந்தாங்க, அப்துல்லாவுடைய மகனாக பிறக்கிறாங்க, அதில் நமக்கு ஒன்றுமே கிடையாது. ரசூல் ஆக்கலைன்னா ஒன்றும் இல்லை. இந்த 40வது வயசில் குரானை கொடுத்து வஹியை கொடுக்கலன்னு சொன்னால் அது கோடிக்கணக்கான மக்கள் அவங்க ஒரு ஆளாக போயிருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து ரசூலுல்லான்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ரசூலுல்லாஹ்க்கு தான் நம்ம இல்லாதுலா பிறக்கும்போது ரசூல்லாவா? எப்போ ரசூல்லா? அவங்க 40வது வயசுல ரசூல்லா. அப்போ 40வது வயசில் தான் அல்லாஹ்வுடைய ரசூலாக அவங்க ஆகியிருக்கும் பொழுது எதை கொண்டாடணும்? அந்த 40வது வயசை கொண்டாடணும். அது அல்லாஹ்வும் அந்த கொண்டாட்டத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த குரானை இறக்கணும், லைலத்துல் கத்ரில் இறக்கணும், 1000 மாதத்தோட மேலானது, அதை கொண்டாடுறோமே. அப்போ ரசூலுல்லாவை நம்ம கொண்டாடுறோம். எப்படி கொண்டாடுறோம்? அவங்க நபியானது நமக்கு முக்கியமானது, பிறந்தது முக்கியமானது கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆனது எப்போன்னு கேட்டால் அவங்களுடைய 40வது வயசில். அது எப்போ? ஒரு ரமலான் மாதத்தில், அதுவும் லைலத்துல் கத்ர் இரவுல. அந்த லைலத்துல் கத்ர் இரவுல இந்த குரானை இறக்கணும் என்றால் என்ன அர்த்தம்? நபியாக்கணும்னு அர்த்தம். குரானை இறக்குறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் சாதாரண முகமதாக இருந்தவரை முகமது ரசூல்லாவை ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலாக ஆனதை கொண்டாடுவதற்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்குல்ல, அதை கொண்டாடத்தானே செய்கிறோம். எப்படி கொண்டாடுகிறோம்? அதிகமான வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளை செய்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மீலாது விழா என்பது வந்து அவங்கள புகழுகிறோம் என்கிற பெயரில் வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நினைஞ்சிருக்கிறாங்க, இட்டுக்கட்டி உண்டாக்கி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால மீலாதுங்கிறது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து பாவம் தான் வரும், அல்லாட்ட கேள்வி தான் வரும் என்பதை உணர்ந்து அதிலிருந்து சமுதாயம் விலகிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு விஷயம்.